ஹாய் ஸ்டார்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட் ஒன் ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். யாருக்கு பர்த்டேன்னு பார்த்தீங்கன்னா, கௌசல்யா. அவங்களுக்கு தான் வந்து பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. உங்கள் பர்த்டேயோட நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஹாப்பியாக இருக்கணும், நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கவுட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இவங்க வந்து நம்ம சேனலோட நிறைய இதுக்கு நல்லா கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதே மாதிரி எப்போவுமே சப்போர்ட் கொடுங்க. அப்புறம் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. கண்டிப்பாக இந்த ஒன் ஷர்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஓகே ஸ்டார்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன ஒன் ஷர்ட் வந்து பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்னாப்டு பை மாஃபியா. இதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அதுக்கப்புறம் வந்து மை செப் சிஸ்டர் அப்சஸ்ட் ஆன் மீ. அது வந்து பார்ட் 2 வந்து எல்லோரும் ரொம்ப, அதாவது 2 ஷார்ட்டுக்கு செகண்ட் பார்ட் வந்து ரொம்ப எல்லோரும் எதிர்பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அது வந்து கண்டிப்பாக சீக்கிரம் போடுறேன். என்ன எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். அது வரைக்கும் இதை கேட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒன் ஷாட் வந்து நம்ம யாருக்கு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லிசாக்கு தான் பார்க்க போகிறோம். லிசாக்கு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிட்டல. ஸோ நம்ம இந்த வீடியோ வந்து லிசாக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு நற்செய்தி. அதாவது உங்களுக்கு நற்செய்தியாக இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து என்ன நிறைய பேர் வந்து கேட்டீங்க, பிடிஎஸ்க்கு வந்து நீங்கள் சேனல் ஓப்பன் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு வந்து கேட்டீங்க. நீங்கள் கேட்கல, உனக்கு வந்து ஒரு சேனலே மெயின்டைன் பண்ண வக்கீலே நீ இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ண போறியா அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. இந்த சேனல் இன்னொரு சேனல் வந்து என்னென்னா, அது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் தான் வந்து அது போகுது. அதாவது நானும் வீடியோ போடுவேன், அப்படியே ஒரு 2-3 வீடியோ போடுவேன். அது மாதிரி இன்னொரு பொண்ணு வந்து வீடியோ போடுவாள். அது வந்து நான் வந்து இனிமேல் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சேனலால் நம்ம சேனலுக்கு ஒரு பாதிப்பும் வராது. சரியா? நாங்கள் இதில் எது போடணுமோ அது கரெக்டாக போட்டுருவேன். அதை போவே மீறி தான் சரியா அந்த சேனலு. சரி, ஓகே ஸ்டார்ஸ், இதை பற்றி என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், உங்கள் மனசில் இருக்கிறது சொல்லுங்கப்பா, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். சரியா? சரி, ஓகே ஸ்டார்ஸ், இந்த ஸ்டோரியில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ வந்து பார்த்துடலாம். இதில் வந்து என்னென்னா, லிசா தான் வந்து மாஃபியா. லிசாவுக்கு வந்து எப்படின்னா, அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அப்பா வந்து கிடையாது. அவங்க அம்மா தான் வந்து அவளை வந்து வளர்த்துருப்பாங்க. இப்போ அப்படியே வந்து உங்கள் சைடு பார்த்தோன்னா, ஒயனாகி நீங்கள் வந்து சரியான வாயாடி. உங்களுக்கு வந்து பாய் மட்டும் இல்லைன்னா உங்களை நாய் தூக்கிட்டு போயிடும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள். அப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து நிலா. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து அம்மா கிடையாது, உங்கள் அப்பா தான். அப்பாவும் கொஞ்சம் நல்லவங்களான்னு கேட்டால் இல்லை, ஏதோ வளர்க்கணுமே அப்படி சொல்லிட்டு வந்து வளர்ப்பாங்க. ஆனால் ரொம்ப உங்கள் மேலே அப்படி ரொம்ப கேர் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து காலேஜ் வந்து 3rd இயர் வந்து படிக்கிறீங்க. ஓகே ஸ்டார்ஸ், இதோட என்ன இன்ட்ரோ போகுதுன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே தான் அவங்க காலேஜ் தான் காட்டுறாங்க. அப்படி ஒரு கிளாஸ் ரூமில் தான் அப்படி இந்த மேம் வந்து மும்மரமாக நடத்திட்டு இருக்காங்க. இது அப்படி அது இப்படி அப்படி சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக நடத்திட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே வந்து அவங்களுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தோன்னா, அந்த பெஞ்சில் தானே அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. அப்படி நீங்கள் தான் அப்படி உங்கள் பக்கத்தில் நிலா உட்காந்துருக்காளா, நீங்களும் நிலாவே அப்படி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி 2 பேருமே வந்து கண்ணாலே வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அப்படி வந்து கீழே பார்த்தோன்னா, உங்கள் பேக்குக்குள்ளே தான் ஒரு பொறி பாக்கெட் இருக்குது. அந்த பொறி பாக்கெட்டுக்கு தான் இப்போ 2 பேரும் செத்துட்டு இருக்கீங்க, கண்ணாலே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இப்போ அப்படி ஆனிலா தான் அப்படி ஒன்று எடுத்து அப்படி வாக்கில் போட்டு அப்படி சவுச்சிடுறா. உங்களுக்கு நீங்கள் அப்படி பார்க்கிங்க, அந்த மேம் வந்து அப்படி சொல்ல அவள் சாப்பிடும்போது அப்படி வேறு சைடு பார்க்காங்க. இப்போ நீங்கள் தான் அவள் எடுத்துட்டால, இப்போ குறைஞ்சிட்டுல ஒன்று, அப்போ நம்ம எடுக்கணும்ல அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படி ஒன்று எடுத்து வாக்கில் போடுறீங்க. அந்த மேம் கரெக்டாக பார்த்துட்டு, இவா ஒருத்தி அவள் திக்கும் போதெல்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டாள், நம்ம திக்கும் போது தான் பார்ப்பாள் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி வாய்க்கிலே மடங்கிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த மேம் தான், ஓயன் எந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று ஐயோ பார்த்துட்டாலே அவமானப்படுத்துவாளே கடவுளே, இவள் வேறு சரியான பைத்தியமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ இந்த மேம் தான், உனக்கு அறிவு இருக்கா? எப்பவும் 24 மணி நேரமும் வாயை அசை போட்டுக்கிட்டே இருக்கணுமா? உன் வாயை அசை மட்டும் தான் போடுமா? படிக்கிறதுல ஒரு மண்ணும் கிடையாது, திங்கிற விஷயத்தில் மட்டும் நல்லா தின்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மேம் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ உடனே அங்கே சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப சிரிச்சிட்டு இருக்காங்க. உடனே உங்களுக்கு ஒரு அவமானமாக போச்சு குமார். அவங்க சிரிக்கிறது கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்கள் பக்கத்தில் உள்ள உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பற்றி உளுந்து சிரிச்சிட்டு இருக்கா. உடனே நீங்கள் தான், மேம் இவ்வளோ சாப்பிட்டா இங்கே பாருங்க, அவள் பேக்கில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறியை எடுத்து காட்டிடுறீங்க. உடனே அந்த மேம் அப்படி நிலவை பார்த்து முறைக்கிறாங்க. நிலாவும் அப்படி எந்திரிச்சு நிற்கிறா. அவளும் அப்படி ஒன்று தெரியாத பப்பா மாதிரி அப்படி இருக்கா. ஒன்று வந்து வாயாலேயே பேசி சேட்டை பண்ணும், ஒன்று ஊமை மாதிரி இருந்துகிட்டே சேட்டை பண்ணும். வந்து 2 இருந்தால் அந்த கிளாஸ் விளங்குமா, வெளியே போங்கடி அப்படி சொல்லிடுறாங்க. ஒன்று நீங்கள் 2 பேரும் உங்களுக்கு ஒரே ஆனந்தம், ஏன்னா கூட ஃப்ரெண்டே கூட்டாச்சு இல்லை. இப்போ 2 பேரும் அப்படி வந்து வெளியே இருக்கீங்க. உடனே இப்போ நீங்கள் தான் அப்படி நிலாவை பார்த்துட்டு, 1000 கோடி சொத்துக்கு அதிபதி
கிளாஸோட வெளியே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிங்க. இப்போ நிலா தான் அவங்கள கூட அடிக்கிறா. இப்போது நிலா தான் சொல்கிறா, என்னால் எங்கே எப்படி இருக்க வேண்டியவா தெரியுமா, என்னை எப்படி நிற்க விட்டுட்டா, என்னதான் எல்லாம் இருந்தாலும் அப்படி நின்று தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிகிட்டு இருக்கீங்க. இப்போது நீங்கள் அப்படியே 2 பேருமே நல்லா அப்படியே பேசி சிரிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த மேமோட ப்ரீடும் முடிஞ்சிருது. அவங்களும் வெளியே 2 பேரும் மறைச்சி பார்த்துட்டே போகிறாங்க. அப்பா போயிட்டாப்பா வாட்டி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு வெளியிடுறது கூட பரவாயில்ல, பொறிப்பாக்கிட்டே இப்போ திட்டு முடிக்கணும், அதான் இப்போ உங்களுக்கு பிரச்சனை. இப்போ நீங்கள் 2 பேரும் தான் அப்படி உள்ளே பார்க்குறீங்க. பார்த்தா பொறி காலி ஆகிட்டு பக்கத்தில் பார்த்தா இன்னொரு உங்கள் ஃப்ரெண்டு தான், அவளை முழுங்கியாச்சு மேடம் இருக்கும்போதே. உடனே 2 பேரும் பார்த்து மறைக்கிங்க, தாக்குங்க லெவலி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் போட்டு அவளை அடிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ தான் அப்படி காலேஜ் முடியுது. அப்படியே நீங்களும் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. நிலாவும் அவளோட வீட்டுக்கு போயிட்டா. இப்போ உங்கள் வீட்டில் தான் உங்கள் அப்பா தான் அப்படி குடிச்சிட்டு அப்படி இருக்காங்க. உங்களுக்கு இது பழகி போச்சு, என்ன டெய்லி தானே நடக்குது. நீங்களும் அப்படி என்ன பண்ணனே தெரியாமல் அப்படி பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் எப்போவுமே என்னென்னா நீங்கள் பார்ட் டைம் ஜாப் போய் தான் உங்கள் வீட்டை பார்த்துக்குறீங்க. ஏன்னா உங்கள் அப்பா ஃபுல்லாக குடிச்சிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் தான் நீங்கள் படிக்கிறதுக்கும் நீங்கள் தான் செலவு பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நிலாவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஏன்னா நிலா கொஞ்சம் பணக்கோரி அந்த மாதிரி, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாள். இருந்தாலும் நீங்கள் சரி ஓயாமல் அவட்ட காசு கட்டிகிட்டே இருக்க முடியாதுல்ல, நீங்களும் பார்ட் டைம் ஜாப்லாம் போவீங்க. இப்போ அப்படி தான் அந்த நைட் டைமில் தான் நீங்கள் ஒரு கஃபேல தான் பார்ட் டைம் ஜாப் பார்ப்பீங்க. இப்போ அங்கே தான் உங்களோட சைக்கிளில் தான் நீங்கள் போவீங்க. அதனால் சைக்கிளில் தான் அப்படி போயிட்டுருக்கீங்க. அப்படி இப்போ கடைக்கிட்டே வந்துட்டீங்க. இப்போ தான் நீங்கள் அந்த கடைக்கிட்ட பார்க்கிங்க, பார்த்தா ரொம்ப கூட்டமாக இருக்குது மீன்ஸ் ரொம்ப எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அப்படி கார் அப்படி பிளாக் கலரில் தான் நிற்கிது. உங்களுக்கு பார்த்தோன்னே என்னையாது ஒரே கடையில் நம்ம டீ கடை ஃபேமஸ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி அது தூரத்தில் பார்த்துட்டு அப்படி நீங்கள் ஃபாஸ்ட்டாக தான் சைக்கிள் வந்திருப்பீங்க. இப்படி கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. இப்போ அந்த கடையில் தான் அப்படி ஒரு சவுண்டு கேட்குது. பார்த்தவங்களுக்கு நல்லா கேட்ட பிறகு தான் தெரிஞ்சது ஒரு கன் சவுண்டுன்ட்டு. உங்களுக்கு பார்த்தோன்னே இல்லை சரியான பீதியில் இருக்கீங்க நீங்கள். இப்போ உங்களுக்கு இந்த கடைக்குள்ள போவையா இல்லை வீட்டை பார்த்து திரும்பி ஓடையான்னு தெரில. ஏன்னா உங்களுக்கு 1 மாதமாக சம்பளமே தரல, இன்றைக்கி தான் தாரேன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்திருப்பீங்க. அப்படி வேலை பார்த்துட்டு வாங்கிட்டு போகலான்ட்டு பார்த்து இப்படி நடந்துகிட்ருக்கு. என்ன பண்ணு இதில் அப்படி நின்று பார்த்துட்ருக்கீங்க. சரி உயிரே போனாலும் பரவாயில்ல, காசை வாங்க விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சைக்கிளை இப்படி ஓரமாக நிப்பாட்டிட்டு இப்படி அந்த கஃபேக்குள்ளே தான் அப்படி போகிறீங்க. அப்படி பார்க்கிங்க. நீங்கள் கரெக்டாக போவையும் எய்த்தாப்பில் அப்படி ஒரு ஜீவன் அப்படி போகுது. நீங்கள் ஃபேஸெல்லாம் ஒழுங்காக பார்க்கல. அப்படி நீங்களும் அப்படி உள்ளே போயிடுறீங்க. உள்ளே போன பார்த்தா உங்கள் கடைக்குள்ளே தான் அப்படியே ஒருத்தர் அப்படி செத்து கிடக்குறான். உங்கள் கடை ஓனர் என்னன்னா அப்படி டக்குன்ட்டு போலீஸுக்கு தான் கால் பண்ணிகிட்ருக்காங்க. ஹலோ சார், சீக்கிரம் வாங்க சார், இங்கே கொலை பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப பயத்தில் பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படி அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. யாராது நடுராத்திரி கொலை பண்ணிட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இப்படி வாய்ப்பு பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் தான் ஓனர்கிட்ட போய் சார் என்ன சார் ஆச்சு அப்படி சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. தெரில, வந்தாங்க சுட்டாங்க போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு அவரும் அப்படி சொல்லிகிட்டு இருக்காரு. உடனே நீங்களும் சரி இப்போ என்ன சார் பண்ண அப்படின்னோடனே உடனே அவரும் அப்படி பார்க்காரு உங்களை. நீங்கள் வேறு சொல்லியிருப்பீங்க இந்த காலேஜ் ஃபீஸ்லாம் கட்டணும், எனக்கு வேணும் பைசா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. உடனே அவரும் இப்போது டக்குன்ட்டு காசு கொடுத்துட்டு சரிம்மா இன்றைக்கி வேலை இல்லை, எப்படியும் 2 நாள் லீவ் தான் இருக்கும், அப்புறம் 2 நாள் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே நீங்களும் சரி அப்படி சொல்லிட்டு அப்படி நீங்களும் அப்படி வீட்டுக்கு போயிடுறீங்க. அப்படி இந்த சைடு பார்த்தா ஒரு காரில் தான் அப்படி அப்படியே 2 பேர் இருக்காங்க. அதில் ஒரு ஜீவன் தான் சொல்லுது, ஏன்டி என்ன இப்படி நைட்டு போட்டு உயிர் எடுக்கிற, இப்போ உனக்கு காலையில் இப்படி கொலை பண்ண உனக்கு கை வராதோ, உங்களுக்கு நைட்டு தான் கையில் வேலை செய்யுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இங்கே பாரு, உனக்கு இஷ்டம் கூட இல்லைன்னா எங்கிட்ட போய் தொலை, நான் கேட்கவே மாட்டேன், எனக்கு இஷ்டப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெனி சொல்லிகிட்டு இருக்கு. இப்படி 2 பேரும் மாற்றி பேசிட்டு வராங்க. யார் பார்த்தா ஜெனியும் லிசாவும் தான் இருக்காங்க. இப்போ ஜெனி தான் என்ன தூங்க விட்றியாடி, என்னைக்காட்டு ஒரு நைட்டு நான் நிம்மதியாக தூங்கியிருக்கேனா, அட்லீஸ்ட் வேலை பார்க்குறவங்களுக்காண்டி சனி ஞாயிறு லீவ் வருது, எனக்கு அன்றைக்கும் நீ இப்படி எங்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுற, ஒரு நாளாட்டி நீ நிம்மதியாக தூங்க விட்றீங்க, நீனை போட்டு படுத்துற அப்படி சொல்லிட்டு அவளை அப்படி பண்ணிகிட்ருக்கா. உடனே லிசாவும் ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஏடி நீ ஒரு மாஃபியாடி, மாஃபியா மாதிரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லிசாவும் கேட்குறா. உடனே நீ தான் மாஃபியா மாதிரியா இருக்க, நான் ஏதாவது கேட்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி 2 பேரும் மாற்றி பேசிட்டு வராங்க.
இப்போ லிசாவுக்கு தான் ஒரு கால் வருது, வீட்டில் இருந்து தான். உடனே அவங்கள மட்டும் லிசாவோட மேட் தான் பேசுகிறாங்க. மேம், இது பெரிய மேம்க்கு ஏதோ ஆயிட்டு மேம், அவங்க மயக்கம் மட்டும் விழுந்துட்டாங்க, சீக்கிரம் வாங்க, நாங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லிட்டோன்னே லிசாவுக்கும் பதிலிடுச்சு. ஹாஸ்பிட்டல் போங்க அப்படி சொல்லிட்டு அப்படி சீக்கிரமாக போகிறாங்க. பார்த்தா லிசாவோட அம்மாவுக்கு தான் லிசாவோட அம்மாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் தான் வரும், அடிக்கடி இப்படி ஃபோன் வரும். அதனால் அவங்களும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவாங்க. இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாங்க. லிசா தான் ஃபாஸ்ட்டாக ஓடி போகிறா. ஜெனிக்கு இருந்த தூக்கெல்லாம் போயிட்டு. ஏன்னா லிசா சின்ன வயசுலேயே 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக. லிசா ரொம்ப கஷ்டத்துலேருந்து அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. அப்படியே ரிசப்ஷனில் ரூம் நம்பர்லாம் கேட்டுட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. போனால் லிசாவோட அம்மாவை தான் அப்படி பெட்டில் படுக்க வச்சு அப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சீரியஸாக தான் இருக்காங்க போல். இப்போ அது மாதிரி டாக்டரும் வெளியே வராங்க. லிசாவும் நிற்கிறா. இங்கே பாருங்கள் மேம், இது கொஞ்சம் கஷ்டம்தான் இனிமே. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப வீக்காக இருக்காங்க. என்ன பண்ணாலும் அவங்கள காப்பாற்றுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. உடனே லிசாவோ அப்படியே ஒன்றும் இல்லாமல் அப்படி கஷ்டத்தில் இருக்கா. ஏன்னா அவளுக்கு இருக்கிறது அவங்க அம்மா மட்டும்தான். இப்போ அதே மாதிரி தான் அவங்க அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி அப்படி வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு வந்தாச்சு. லிசா தான் அவங்க அம்மா பக்கத்தில் அப்படி பெட்டில் தான் அவங்க அம்மா இருக்காங்க. லிசா தான் பக்கத்தில் இருந்து அவங்க அம்மா கையை பிடிச்சிக்கிறா. அப்படியே அவளுக்கு என்ன பேசுறதுனே தெரில. அப்படி அவங்க அம்மாவே பார்த்துட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் தூக்கம் வருதுமா அப்படி சொல்கிறாங்க. அவனே சரிம்மா தூங்குங்க அப்படி சொல்லிட்டு அப்படி அவங்க அம்மா படுக்க வச்சுட்டு அவளை இப்படி வெளியே அப்படி உட்காந்துருக்கா. இப்போ என்ன லிசாவை பார்க்குறதுக்கு தான் ஒரு குரூப் அப்படி என்ட்ரி கொடுக்குது. உடனே பார்த்தா அது எல்லாமே கொஞ்சம் ஒரு பெரிய இடத்துல இருக்கிற ஆட்கள், அதுக்கப்புறம் போலீஸ் அந்த மாதிரி வராங்க. லிசாவே சரியான டென்ஷனில் உட்காந்துட்டு இருக்கா. லிசா சோஃபாவில் தான் உட்காந்துருக்கா. ஜெனி அப்படி நின்றுட்டு இருக்கா. இப்போ அவங்க தான் வராங்க. வந்தோடனே இப்போ ஜெனி தான், யோ உங்களுக்குலாம் என்னையா பிரச்சனை, எதுக்கு வாரீங்க, சொல்லியிருந்தா ஃபோன் பண்ணால் போதாதா, வீட்டுக்கு கண்டிப்பாக பேசணுமா அப்படி சொல்லிட்டு ஜெனி தான் சொல்கிறா. உடனே இப்போ அந்த குரூப்லேருந்து ஒரு ஆள் தான் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் மேம், நீங்கள் இவ்வளோ நாள் பண்ண இதெல்லாம் ஒரு இதாகவே இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு கொலை பண்ணியிருக்கீங்க. அது நிறைய பிரச்சனையாயிட்டு. நீங்கள் கொலை பண்ண ஆள் ஒரு பெரிய இடத்துல உள்ள ஆள். அது ரொம்ப பெரிய பிரச்சனையாயிட்டு. கண்டிப்பாக என்னமோ அரெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் வரும், ஏதாட்டு ஒரு எவிடன்ஸ் கிடச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே லிசாவும் அப்படி லிசா பார்க்குறத பற்றி எங்கள் பாதி பேர் பயந்துட்டாங்க. உடனே ஜெனியும், இவ்வளோ நாள் நாங்கள் சொல்ல எல்லாம் கரெக்டாக தானே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ மட்டும் என்ன புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கேட்குறா. இல்லை என்ன இந்த கேமராவில் வேறு எவிடன்ஸ் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வேறு யார்கிட்ட பார்த்தாங்களா உங்களை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி அப்படி சொல்லிகிட்டு இருக்கா. உடனே இங்கே பாருங்கள், இந்தாங்க வீடியோ எவிடன்ஸ், இந்த வீடியோ இருக்குது, இதை வச்சுக்கோங்க, யாருக்கும் கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் இந்த அது கொலையை யார்கிட்ட பார்த்துருந்தாங்கன்னா அவங்க கோர்ட்டில் சாட்சி சொன்னாங்கன்னா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது எதுவுமே சொல்லிட்டேன். ஏன்னா அந்த கொலை பண்ண ஆள் ஒரு பெரிய ஆள். அவங்க இடத்துலேருந்து இப்போ நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால் பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு போகிறா. பார்த்தா ஜெனியும் இப்படி யோசிச்சுட்டு இருக்கா, பிரச்சனை ஆயிருமோன்ட்டு. ஏன்னா இவங்க விடுங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படி சொல்கிற ஆட்களே இப்படி சொல்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் ஆகும்ன்ட்டு உங்கள் 2 பேத்துக்குமே நல்லா புரியுது. இப்போ தான் அந்த லேப்டாப்பில் அந்த பென்ட்ரைவை போட்டு பார்க்குறீங்க. அப்படி அந்த கொலை நடந்திருக்கோல்ல, அதை அப்படியே வெட்ட வெளிச்சமாக அந்த கேமராவில் இருக்குது. லிசா சுட்டது கொண்டு எல்லாம் இருக்குது. உடனே ஜெனியும் இப்படி பார்த்துட்டு இருக்கா. உடனே இப்போ கரெக்டாக நீங்கள் வேறு அப்படி ஏத்தாப்பில் போகிறீங்களா, உடனே நீ பாட்டு அப்படி சொல்லிட்டு ஜெனி சொல்கிறா. உடனே லிசாவும் ஸ்டாப் பண்ணுறா. யார் அந்த பொண்ணு, கரெக்டாக பார்த்துருக்குமோ அப்படி சொல்லிட்டு ஜெனி கேட்கா. உடனே லிசாவோ தெரியலையே அப்படி சொல்லிட்டு லிசா சொல்கிறா. உடனே சரி என்ன பண்ண அப்படி சொல்லிட்டு 2 பேருமே யோசிக்கிறாங்க. உடனே பசட்டி அந்த பொண்ணுகிட்ட கேட்டா என்ன அப்படின்னு உடனே இப்போ ஜெனி தான் சொல்கிறா. அது பொண்ணுகிட்ட போய் எம்மாவா கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அந்த பொண்ணு வந்துட்டு தான் மறுவேளை பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு லிசாட்ட சொல்கிறா. உடனே லிசாவோடு மறைச்சி பார்க்குறேன். என்ன மறைக்கிற
சொல்கிறது உண்மைதான். நீலாம் கூட்டா ஒரு 1ஆம் கிளாஸ் பிள்ளை கூட வராது. அதுவும் ஒன்று குச்சி முட்டையை வச்சு கூட்டாலும் அந்த பிள்ளை வராது உன்னை பார்த்தாலே. அப்படி சொல்லிட்டு வந்து ஜெனியும் வந்து லிசாவை கலாய்ச்சிட்டு இருக்கா. உடனே லிசாவை சரி அப்போ என்ன பண்ண, வேற என்ன, நம்மளுக்கு தெரிஞ்ச வழி தான், தூக்க தான் செய்யணும் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறா. உடனே லிசா சரி சரி போட்டு தள்ளலாம், இருந்தாலும் ஒரு அப்பாவே உயிர் போகக்கூடாதுன்னு பார்க்க, எப்போ நீதானே அப்பாவே உயிர் போகக்கூடாதுன்னு சொல்கிற ஆள் பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு வந்து ஜெனியும் சொல்லிட்டு இருக்கா. சரி அந்த பொண்ணை பற்றி விசாரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு தூக்கம் வருது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லிசா வந்து போயிடுறா. இப்போ அப்படி நெக்ஸ்ட் டே தான் வந்து ஆகுது. அப்படி நீங்கள் தான் காலேஜுக்கு அப்படியே கிளம்பி வந்து வாரீங்க. வந்துட்டு அப்படியே எப்பவும் போல தான் போகுது அந்த டேவும். அப்படியே நிலா கூட இருக்கீங்க, அப்படியே சேட்டை பண்ணுறீங்க, கிளாஸை விட்டு வெளியே போகிறீங்க, இதே தான் உங்கள் டெய்லி ரொட்டீன் அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. இப்போ அதே மாதிரி வந்து ஒரு ஈவினிங் போல் வந்து அப்படி வந்து காலேஜ் வந்து முடியுது. இப்போ வந்து என்னென்னா நிலா வந்து அந்த சைடு போவா, நீங்கள் வந்து இந்த சைடு வருவீங்களா. நீங்கள் வந்து ஒரு முடுக்கு மாதிரி சந்தில் தான் போவீங்க. இப்போ கரெக்டாக நீங்கள் அந்த முடுக்கு மாதிரி சந்தில் போவையும் ஒரு கார் தான் வந்து உங்களை கோழி அமுக்கிற போது அமுக்கிட்டு போகிறாங்க. ஒன்று உங்களுக்கு வந்து என்ன செய்யணும் தெரியல. ஏன்னா வந்து டக்குன்னு அப்படி வந்து டக்குன்னு ஒருத்திங்க பிடிச்சி காரில் போட்டு என்ன பண்ண நீங்கள் அப்படியே வந்து கத்தவும் இல்லை ஒன்றும் படவும் இல்லை, அப்படி வேடன்னு பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ அவங்க ஏதாட்டு வாயில் கட்டுறாங்க. ஐயோ நான் கத்தவே இல்லையா, ஏன் வாயை கட்டுறேன் பார்த்தா உள்ள ஜெனி தான் இருக்கா. ஜெனி வந்து ஒரு சைடு இருந்து அவர் சைடுக்கு ஃபோன் ஒன்று பார்த்துட்டு இருக்கா. இன்னொருத்த வேலைக்கு வச்சிருப்பாள், அவள் தான் போட்டு கட்டிகிட்டு இருக்கா. அவங்க கை வாய் கால் எல்லாத்தையும் கட்டுறா. உடனே என்ன சவுண்டே வரல அப்படி சொல்லிட்டு வந்து ஜெனியோடி பார்க்குறா. நீங்கள் ஜெனியை பார்த்துட்டு எங்கேயோ பார்த்த முகம் அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஜெனியோ சரி ஏதோ இது பிள்ளை என்னவோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெனி தான் அப்படி வந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கா. இப்போ அதே மாதிரி தான் அப்படி வந்து லிசாவோட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வராங்க. ஏன்னா வந்து இது சும்மா நீங்கள் ஒரு சின்ன மேட்ரு, அதனால் வந்து அதை வந்து சும்மா அப்படியே குடவுனு அந்த மாதிரிலாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து கச்சிதமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி வந்து உங்களை வந்து லிசாவோட வீட்டுக்கும் கூப்பிட்டு போயாச்சு. லிசா வந்து வீட்டில் தான் இருக்கா. இப்போ நீங்களும் அப்படி வந்து லிசாவோட வீட்டுக்கு வந்து வந்துட்டீங்க. இப்போ அப்படி தான் உங்களை வந்து இப்படி செங்கட்டாக தூக்குற மாதிரி தூக்கிட்டு இருக்காங்க. ஒன்று ஐயோ எனக்கு கீழே விடுங்கய்யா, நான் எங்கே வரணும், நடந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. உடனே இப்போ ஜெனி தான் இறங்கிட்டு உள்ளே கூப்பிட்டு வாங்க அப்படின்னே உடனே நீங்கள் தான் அப்படி பார்க்குறீங்க. தாவியாக வர முடியும், காலை கட்டி வச்சுருக்கீங்க, கட்டை ஒத்து விடுங்கடா அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஜெனி தான் பார்க்குறா. காலில் உள்ள கயிறை மட்டும் ஒத்து விடுங்க அப்படின்னே அப்புறம் காலில் உள்ள கயிறை ஒத்து விட்றாங்க. நீங்களும் இப்போ நடந்து வந்து உள்ளே போகிறீங்க. உடனே சரி என்ன இவ்வளோ பாடி கார்ட்ஸ் இருக்காங்க, இதை தாண்டியாவா உள்ளே போகிறா அப்படின்ட்டு இப்போ தான் வந்து வாயெல்லாம் அவுத்துடுங்க அப்படி சொல்லிட்டு எல்லா கயிறையும் வந்து அவுத்து விட்டுறீங்க. நீங்கள் அப்படி பேன் பார்த்துட்டு இருக்கீங்க. அது பெரிய வீடாக இருக்கும்ல, அந்த மாதிரி நீங்கள் வாய்ப்பில் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ உள்ள சோஃபாவில் தான் லிசா வந்து உட்காந்துருந்த என்னமோ படிச்சுட்டு இருக்கா. உடனே நீங்கள் அப்படி உள்ளே அப்படி வந்து போகிறீங்க. உடனே ஜெனியும் அப்படியே நீக்கும் ஒன்றுமே பேசலை. ஜெனி வந்து பார்த்துட்டு இருக்கா. என்னையா ஒரு காய்ச்சி மூச்சு கத்துவான்னு பார்த்தா ஒன்று கத்த மாட்டேங்க அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்துருக்கேன். நீங்கள் என்னமோ ஒரு டூருக்கு வந்த மாதிரி தான் ஜாலியாக வந்துட்டு இருக்கீங்க. இப்போ அது மாதிரி உள்ள வந்து போகிறீங்க. இப்போ ஜெனிதா லிசா அந்த பொண்ணு கூப்பிட்டு வந்துட்டேன் பாரு அப்படின்னே. இப்போ அவள் வந்து படிச்சுட்டு இருப்பாள். அதை பார்த்துட்டு லிசா அப்படி வந்து உங்களை பார்க்குறா. நீங்களும் லிசாவை வந்து பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் தான் ஒரு ஃபாஸ்ட்டாக ஓடி போகிறீங்க. ஓடி போய் லிசாவோட மேலே போய் எப்படி தாவி உட்காந்துக்கிறீங்க. ஒட்டிக்கு ஜெடி இப்போ வந்துட்டு அவள் பார்த்து ஜெடிக்கு சிரிப்பு தாங்க உள்ள வந்துட்டு இப்போ அவள் சிரிச்சுக்கிட்டே அப்படியே அவங்க பார்க்குறா. என்னையா இது அப்படின்னே. இப்போ லிசா என்ன உட்காந்துதான் இருப்பா. உட்காந்துருந்து நீங்கள் அவன் மேலே தாவி எப்படி கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. லிசா நீயா லிசா கனவா இருக்கக்கூடாது கடத்துலலாம் அடிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. ஒன்று ஜெனி நாயை இவ்வளோ பிடிச்சி தூக்குடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கா லிசாவும். ஒன்று இப்போ ஜெனி தான் ஏமா கொஞ்சம் கீழே இறக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி உங்களை பிடிச்சி அப்படி கீழே இறக்குறா. லிசா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லிசாவோட கடந்து சொல்கிறீங்க. இப்போ லிசா தான் உங்கள் கையை தட்டி விட்டு யார் நீ ஏதுக்கிட்டு ஏன் மேலே வந்து குரங்கு தவற மதி அப்படின்னு சொல்லிட்டு லிசாவும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. உடனே நீங்கள் லிசாவை பார்த்த மயக்கத்தில் லிசா இது கனவா இல்லை நனவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா வந்து நீங்கள் வந்து லிசாவை வந்து எப்படின்னா டிவிலெலாம் பார்த்துருப்பீங்க. அந்த பொண்ணு அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு க்ரஷ் மாதிரி உங்களுக்கு அவளால் பார்த்து ரொம்ப இந்த மாதிரிலாம் சாதாரண யாருமே இருக்க மாட்டாங்க. மாஃபியா தான் அப்படி அழகாலாம் இருப்பாங்களோ அப்படி சொல்லிட்டு நீங்களும் நிறைய வாட்டி நடிச்சிருக்கீங்க. டிவிலலாம் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் நிலா இருக்கால்ல, நிலாவோட அப்பா வந்து லிசாட்ட தான் வந்து வேலை பார்ப்பாங்க.
அவங்க ரொம்ப நல்லா சேஃபான வேலை தான், அப்படி கொலைலாம் பண்ணுற மாதிரிலாம் வேலை கிடையாது. சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி தான் நிலாவோட அப்பா வந்து அப்படி வேலை பார்ப்பாங்க. எல்லாம் எங்கள் அப்பா சொல்லுவாங்க லிசாவை பற்றி அப்படி இப்படின்ட்டு. நிலாட்டு நீங்கள் வந்து லிசாவை பற்றி நிறைய கதை கேட்டுட்ருப்பீங்க. நிலாவும் உண்மையாக போய் சும்மா வாய்க்கு வந்து அடிச்சு விட வேண்டியதான். அது மாதிரி நீங்கள் கேட்குறீங்கிறதுக்காண்டி அவள் நிறையா அவளை பற்றி சொல்லுவாள். இப்போ நீங்கள் நேராக லிசாவை பார்த்தோன்னு அப்படியே இருக்கீங்க. உடனே இப்போ லிசா தான் நேராக ஒரு கண் எடுத்து உங்கள் தலையில் தான் வச்சுருக்கா. உடனே இப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பயம் வருது. எப்படி சொல்ல, அவள் ஒரு மாஃபியா, நீ யாருன்னு அவளுக்கு தெரியாது, அவனை சுட்டி தள்ளி கொண்டுருவா அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ தான் ஒரு ஞானம் வருது. இப்போ நீங்கள் தான் அப்படி வந்து இப்படி பார்த்துட்டு பேனம்னு நிற்கிறீங்க. என்ன கண்ணு வச்சுட்டு பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் பேசுவாங்க அப்படி சொல்லிட்டு வந்து லிசாவும் சொல்லிகிட்டு இருக்கா. உண்மையை சொல்கிறீ என்ன நேற்று பாத்தியா அப்படின்னு ஒன்றே நான் இப்போ தான் பார்க்கேன். நேற்று பற்றியான்னு கேட்டுட்ருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு இல்லையே உண்மையே சொல்லு, நான் நேற்று அந்த கேஃபேயில் ஒருத்தனை போட்டு தள்ளுனேன், அதை நீ பாத்தியா இல்லையா அப்படின்ட்டு கேட்குறா. நான் வரையும் தான் நீங்கள் அப்போ ஏத்தாப்பில் போனது நீ தானா அப்படி சொல்லிட்டு வந்து இப்படி கேட்குறீங்க. நீ தானவா அடிங்க வாங்க போங்க குட்ரி அப்படின்னு. சரி சரி வாங்க போங்க சொல்லுங்கள். இப்போ நான் உங்களை வந்து அப்போ பார்க்கவே இல்லை, ஏத்தப்ப இதுக்கும் நீங்கள் மாஸ்க் தானே போட்டிருந்தீங்க, நான் எப்படி உங்களை பார்க்குறது அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து இப்படி கேட்குறீங்க. அப்போ எப்படி என் பேர் லிசான்னு உனக்கு தெரியும்? நீ தான் ஃபேமஸ் ஆச்சே, உடனே தான் நான் டிவியில் நியூஸ் பேப்பரில் எல்லாத்துலேயும் பார்த்துருக்கேன் அப்படின்னு. ஆமாம் அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு லிசா வந்து அப்படி யோசிச்சுட்ருக்கா. இப்போ லிசா தான் சரி அப்போ இவ்வளோ வீட்டில் கொண்டு விட்டுரு, இது ஒன்றதுக்காவது டம்மி பீஸு அப்படின்னு சொல்லிட்டு வந்து லிசாவும் கண் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு அப்படி ஜெனிட்ட கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறா. உடனே நீங்கள் நான் போகலை அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே லிசாவும் பார்த்துட்டு என்ன போகலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் போகலை, நான் அவன் கூட இருக்கேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவ கூட இருக்கீங்க. ஏன்னா வந்து எப்படி சொல்ல, லிசாவை வந்து நீங்கள் அவங்க க்ரஷ் வேறையா நீங்கள் வந்து சரி அவ கூட கொஞ்ச நேரம் மட்டும் இருப்போன்னு பார்த்தா வந்து 10 நிமிஷத்துல அடிப்பட பார்க்காங்க. நம்ம விடுவோமா, நம்ம வந்து நீங்கள் வந்து அப்படி கெஞ்சி கூத்தாடிட்டு இருக்கீங்க. இருக்கேன் லேசா அப்போ கூட்டுப்பான்னு சொல்லிட்டே இருக்கா. ஜெனி இது என்ன பைத்திய கூட்டமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியும் பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஜெனிக்கு தான் ஒரு கால் வருது. இப்போ ஜெனி வந்து கால் அட்டன் பண்ணுறவன்னு அவங்களும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் ஒரு பொண்ணு கடத்திருக்கீங்கல்ல, அது வந்து நீங்கள் அந்த ஒருத்தவங்களை வந்து கொண்டிருப்பாங்களா, அவங்க சைடு உள்ளவங்களுக்குலாம் தெரிஞ்சு போச்சு. நீங்கள் அந்த பொண்ணு மட்டும் வெளியே விட்றாதீங்க. இப்போ கோர்ட்டில் வந்து இப்போ கேஸ் வந்து இன்னும் ஒரு 2 நாளைக்கு இருக்கும். அது வரைக்கும் மட்டும் அந்த பொண்ணை வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணை விட்டுருங்க. இப்போ அந்த பொண்ணை தான் வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே ஜெனியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லிசாட்டே அதை வந்து சொல்கிறா. உடனே போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு லிசாவும் தலையில் அடிச்சுட்டு இந்த பைத்தியத்து கூட 2 நாள் வச்சுருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளை பார்த்துட்ருக்கா. உடனே இப்போது லிசா தான் கொஞ்சம் மேட்ஸை கூட்டு அவளுக்கு அந்த கெஸ்ட் ரூம் வந்து கொடுத்துருங்க, அப்புறம் என்ன கேட்டாலும் சாப்பிட்றதுக்கு கொடுங்க, வேறு எதுவும் அன்வான்டாக அவட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லிட்டு லிசா வந்து சொல்லியிருப்பா. உடனே அவங்களும் சரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி வந்து உங்களை வந்து கூப்பிட்டு போவாங்க. உடனே நீங்கள் உங்களுக்கு ஜாலி தான், ஏன்னா உங்கள் அப்பா அவங்கள தேட மாட்டாங்க. ஆனால் நிலா தேடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு தோணுது. வேறு வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் ஜாலியாக வந்து அப்படி போயிட்டு உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து லிசா வந்து பண்ண சொல்லியிருப்பா. உடனே பரவாயில்ல நல்ல பொண்ணாக தான் இருக்கா, ஆனால் என்ன கொஞ்சம் கொலை தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு செகண்ட்லேயே நம்ம வாழ்க்கை மாறின மாதிரி அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. இப்போ லிசாவும் வந்து அவங்களுக்கு அடிக்கடி வேலை வரும்ல, அதனால் வந்து லிசாவும் வந்து வெளியே போயிடுறா. இப்போ இன்னும் ஒரு ரூம் கிட்ட வந்து இன்னும் நிறைய மேட்ஸ் வந்து நின்றுட்டுருக்காங்க. இந்த ரூமோட டோர் வந்து திறந்து தான் இருக்குது. இப்போ நீங்களும் அங்கே போய் இது யார் அப்படி சொல்லிட்டு வந்து கேட்கீங்க. உடனே அந்த அவங்களும் இல்லைம்மா இது வந்து லிசா மேமோட அம்மா, அது வந்து அடிக்கடி அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுவோம், அதான் எல்லோரும் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே நான் போய் பேசவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. இல்லை நீ போகாத, அதுக்கப்புறம் லிசா திட்டுவாங்க அப்படின்னே. இல்லை அவங்க வர்றதுக்குள்ள ஒரு 5 மினிட்ஸ் நான் போய் பேசிட்டு மட்டும் வந்துடுறேன் அப்படின்னே. அவங்களும் சரி நீங்கள் கேட்கிங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுருப்பாங்க. நீங்களும் லிசாவோட அம்மாவை பார்க்கிங்க. அப்போ அவங்க அம்மா முழிச்சு தான் இருப்பாங்க. உங்களை பார்த்த உடனே அவங்க வந்து உங்களை பற்றி சிரிக்கிறாங்க. நீங்களும் வந்து சிரிக்கிறீங்க. நான் அவங்கள வாமா யாருமா நீ அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவா அவங்க பொண்ணு எனக்கு கடத்திட்டு வந்திருக்கா. உடனே உங்கள் அம்மா அவங்க கல்யாணம் பண்ணுறக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அம்மாவுக்கு மூஞ்சில் வந்து அப்படி வந்து அவ்வளோ சந்தோஷமாக அப்படி கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்காங்க. இல்லை அது ஏதோ நான் வந்து ஏதோ பொய் சாட்சி சொல்லியிருக்கேனா, அதனால் வந்து அவள் வந்து எனக்கு வந்து கடத்தி வச்சுருக்கா அப்படின்னு
அப்படியா, நானும் இவளுக்கு எப்படியோ சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணிடலான்னு பார்க்க, கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாளே அப்படி சொல்லிட்டு வந்து அவங்க மேட்ஸில் வந்து ரொம்ப ஆச்சரியம் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க அம்மா வந்து இப்படி இப்படி கூட லிசாட்ட பேசுனது கிடையாது. ஆனால் உங்கள்கிட்ட நல்லா பேசுகிறாங்க. உடனே நீங்களா அப்படியா, இது என்ன சாப்பாடு சாப்பிடாம இருக்கீங்க, சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்க அவங்களும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நாம் 1 மணி நேரமாக படாத பாடுபடுவோம், இவன் என்ன அசால்ட்டாக கொடுக்குற அவங்களும் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா மேட்ஸும் வந்து அப்படி பார்த்துட்ருக்காங்க. நீங்களும் கொடுத்துட்டு அப்படி ஜாலியாக பேசுகிறீங்க. லிசா வர்றதுட்டையும் நீங்கள் பேசிகிட்டு தான் இருக்கீங்க. அவங்களும் ஒவ்வொரு கதையாக லிசாவோட அப்பாவை நான் இப்படி தான் பார்த்தேன், அப்புறம் இப்படி தான் கல்யாணம் ஆச்சு, லிசா சின்ன வயசில் எப்படி இருப்பா தெரியுமா, கொள்ளுன்னு இருப்பா, இப்போ தான் ஒன்றுமே சாப்பிடாம ஒல்லியாயிட்டா அப்படி இப்படின்ட்டு அவங்க அம்மா என்ன எதுலாமோ சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியாட்டு நீங்களும் சலிக்காமல் அப்படி கேட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போ லிசாவும் ஸ்டேட்டை வந்தோடனே அவங்க அம்மாவை தான் பார்க்க வருவா எப்போவுமே. அது மாதிரி வாரா அவங்க அம்மா வந்து அப்படி உங்கள்கிட்ட வந்து நல்லா சிரித்து அப்படி நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. லிசாக்கே ஆச்சரியம், என்னையா இது நம்ம அம்மாவை இவட்ட நல்லா பேசுகிறது அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்குன்னு யார் இவ்வளோ உள்ளே விட்டது அப்படின்னோடனே அந்த மேடம் வந்து சாரி மேம் கேட்டாங்க பேசிட்டு வந்துட்டு. ஆனால் இப்போ பாருங்கள் சாப்பிட இந்த மேம் கொடுத்தோடனே சாப்பிட்டாங்க. அவங்க கொடுத்த உடனே நாங்கள் 1 மணி நேரம் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க, சீக்கிரம் சாப்பிட்டாங்க அப்படி சொல்லிட்டு லிசா பார்க்கா என்னடா இது அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்துட்ருக்கா. சரி அவளும் பார்த்துட்டு இது 2 பேரும் ரொம்ப வரமாக பேசிகிட்டு இருக்கீங்க, இடையில வந்து ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து அவளை வந்து அவள் ரூமுக்கு போயிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வாரா. பார்த்தா அப்போ நீங்கள் வந்து நல்லா பேசிவிட்டு நீங்கள் அவங்க பக்கத்துலேயே தூங்கிடுவீங்க. அவங்க வந்து உங்களையும் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே இப்போ தான் லிசாவும் வந்து வாரா. லிசா பார்த்துட்டு என்னம்மா சாப்பிட்டீங்களா அப்படின்னு. சாப்பிட்டேனே, யாரும்மா இந்த பொண்ணு நல்லா பேசுது தெரியுமா, இந்த பொண்ணு நம்ம வீட்டிலே வச்சுக்கலாமா, இந்த பொண்ணு நல்லா பேசுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அம்மாவும் நல்லா பேசுகிறாங்க. லிசாவுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், அவங்க அம்மா இவ்வளோ பெரிய வார்த்தை பேசிட்டாங்களே அப்படின்ட்டு. உடனே சரிம்மா இந்த பொண்ணு நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து உங்களை பார்த்து சிரிக்கிறா. இப்போ நீங்கள் தூங்கிட்டீங்கல்ல, லிசா தான் அப்படி வந்து உங்களை மெல்ல தூக்குறா. சரிம்மா அவளை தூங்க வச்சிரு, நானும் தூங்குறேன், எனக்கு தூக்கம் வருது, நீ தூங்கப்போ சாப்பிட்டல அப்படின்னோடனே என்னம்மா சாப்பிடுமா, சரிம்மா சாப்பிட்டு தூங்க அப்படி சொல்லிட்டு வந்து லிசாவோட அம்மாவும் சொல்கிறாங்க. லிசாவும் சரி அப்படி சொல்லிட்டு லிசாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்க அம்மா இவ்வளோ பேசியிருக்காங்களேன்ட்டு. இப்போ அப்படி தான் அவங்கள அப்படி மெல்ல தூக்கிட்டு அப்படி வந்து அவங்க ரூமில் தான் அப்படி படுக்க வச்சுட்டு போகிறா. அப்படியே உங்களை வந்து ஒரு நிமிஷம் பார்க்குறா. ஏன்னா அவளுக்கு ரொம்ப பெருசாக இருக்கிறது இப்போ அவங்க அம்மா தான். அவங்க அம்மாவே நீங்கள் வந்து சந்தோஷப்படுத்திட்டீங்கல்ல, அப்படி வந்து உங்களை பார்த்து அப்படி சிரிச்சிட்டு அப்படி வந்து அவளோட சாப்பிட்றதுக்கு வந்து போயிடுறா. இப்படி வந்து அப்படி நெக்ஸ்ட் டே வந்து ஆகுது. லிசா தான் அப்படி வந்து தூங்கிட்டு இருக்கா. இப்போ நீங்கள் தான் லிசா அப்படி சொல்லிட்டு வந்து இப்படி கத்துறதுலேயும் லிசாவுக்கு வந்து அப்படி முழிப்பு தட்டுது. லிசாவும் அப்படி வேகமாக பதறி அடிச்சுட்டு அப்படி வந்து ஓடி வாரா. பார்த்தா நீங்கள் தான் லிசாவோட அம்மாவோட கையை பிடிச்சி அப்படி வந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. எந்திரிங்க நேற்று நல்லா தானே பேசுனீங்க, எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறா. ஏன்னா லிசாவோட அம்மா இறந்துட்டாங்க. உங்களாலே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நீங்கள் ஒரு நாள் தான் அவங்க கூட பேசியிருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்களும் அப்படி தேம்பி அழுதுகிட்டே இருக்கீங்க. அவங்க அம்மா எந்திக்கவே இல்லை. உடனே லிசா வந்து அப்படி வந்து அவள் வந்து அப்படி நிற்கிறா அந்த இடத்துல. ஏன்னா வந்து எல்லாமே அவங்க அம்மாக்காண்டி தான் பண்ணியிருப்பா. அவங்க அம்மாவை வந்து காப்பாற்றணும், நிறைய செலவாகும், எல்லாமே அவங்க அம்மாக்காண்டி தான். இப்போ அவங்களே அப்படி அவளை விட்டு போகிறாங்க. அப்புறம் அவளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் அப்படி சில மாதிரி நிற்கிறா. அவள் கண்ணிலேருந்து மட்டும் கண்ணீர் வருதுன்னு அவள் அழுகலை, அவள் மூஞ்சி மட்டும் அப்படி இருக்குது, கண்ணிலேருந்து மட்டும் அப்படி கண்ணீர் வருது, அப்படி நிற்கிறா. நீங்கள் அப்படியே அவங்க கையை அப்படி எழுப்ப முடியுமான்ட்டு எந்திரிங்கன்ட்டு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் ஒரு யூஸும் இல்லை, அவங்க யாருக்கிட்ட இறந்துட்டாங்க. இப்போ லிசா தான் அப்படியே மெல்ல நடந்து வந்து அப்படியே அவங்க அம்மா பக்கத்தில் வந்து உட்கார்றா. அப்படியே அவங்க அம்மா ஃபேஸ் வந்து பார்க்குறா. உடனே நீங்களும் ஒன்றுமே பண்ணல, நீங்கள் அப்படி வந்து அப்படி உங்களுக்கு என்ன சொல்லனே தெரில, நீங்கள் அப்படி வந்து அப்படி இருக்கீங்க சில மாதிரி. அவளும் அப்படி உட்காந்துருக்கா. அப்படியே இப்போது அவங்க அம்மாவை பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. உடனே உங்களுக்கும் என்ன பண்ணனே தெரில. இப்போ லிசா வந்து அவங்க அம்மா பக்கத்தில் தானே உட்காந்துருக்கா. இப்போ தான் நீங்கள் எந்திரிச்சு இப்போ லிசாவை போய் ஹக் பண்ணிவிட்டு அவள் தோலை வந்து அப்படி தட்டி குடிப்பீங்கள்ல, அப்போ வந்து அவளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருது. அப்படி வந்து உங்களை பிடிச்சிட்டு அப்படி கத்தி அழுகிறா. அவளுக்கு என்ன பண்ணனே தெரில, அப்படி அழுதுகிட்டே இருக்கா. நீங்களும் அவள் அழுகிறது பார்த்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லிகிட்டே இருக்கீங்க. அவள் ரொம்ப அழுகிறா. அவங்கள இறுக்கமாக பிடிச்சிட்டு நீங்களும் வந்து அவளை ஹக் பண்ணிவிட்டு உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. உடனே அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. நீங்களும் சரின்ட்டு லிசாவை வாழ்க்கையில் இவ்வளோ அழுதுருக்கவே மாட்டா. இப்போ தான்
ஒரு மாஃபியா அழுறா அப்படி வந்து இப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. அவளும் ரொம்ப அழுறா, நீங்களும் சரி சரின்னு பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ ஜெனியும் வந்துடுறா. ஜெனிக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. உடனே ஜெனியும் நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படி சொல்லிட்டு சொல்லிடுறா. உடனே நீங்களும் சரி அப்படி சொல்லிட்டு வந்துடுறீங்க. இப்போ ஜெனியும் லிசா சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்போ அதே மாதிரி லிசாவோட அம்மாவுக்கு அந்த இறுதி சடங்குலாம் பண்ணுவாங்கள்ல, அதில் அப்படி பண்ணி முடிக்கிறாங்க. இப்போ லிசாவும் ரொம்ப இதாக இருக்கா. உடனே இப்போ லிசா ஜெனிட்ட அவளை வீட்டில் கொண்டு விட்டுரு அப்படின்னு சொல்லிடுறேன். உடனே ஜெனி சரி அப்படின்னே அப்படியே உங்கள்கிட்ட ஜெனி வாரா வீட்டுக்கு போமா அப்படின்னே இல்லை நான் லிசா கூட தான் இருப்பேன் அப்படின்னு. இங்கே பாரு அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா, அவள் தான் சொன்ன உடனே வீட்டில் விட சொல்லி வீட்டுக்கு போமா அப்படின்னே சரி நீங்களும் உங்களுக்கு என்ன சரின்னு தெரில. இப்போ நீங்களும் அப்படி வீட்டுக்கு போயிடுறீங்க. உங்களுக்கு என்ன லிசா கூட இருக்கணும்னு தோணுது. ஏன்னா லிசா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா. இல்லை சில க்ரஷ்னாலும் அப்படி சொல்ல உங்களுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அவள் கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு அதை பார்க்க முடியல, அவள் கூடயே இருக்கணும்னு சொல்லி தோணுது. ஆனால் அப்படி சொல்லுங்கிறப்போ நீங்களும் அப்படி வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு அதே குடிகார அப்பா, அதே வாழ்க்கை, அதே மாதிரி இப்படி அடுத்த நாளாக ஆகுது. கண்டிப்பாக காலேஜ் போய் நான் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி நீங்களும் காலேஜ் போகிறீங்க. இப்படிங்களா தான் எங்கடி போனேன் ஆளையே காணோம், என்ன ஏதாட்டும் உடம்பு எதுவும் சரியில்லையா, இன்றைக்கி மட்டும் நீ வரலன்னா உங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினச்சேன் தெரியுமா அப்படி சொல்லிட்டு நிலாவும் சொல்லிகிட்டு இருக்கா. உடனே நீங்களும் அப்படி ரொம்ப மூஞ்சி ஒரு மாதிரி சோகமாக வச்சுருக்கீங்க. உடனே ஏன்டி இப்படி சோகமாக இருக்க அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் அதை நிலாவை கேட்டுட்டு இருக்கா. என்ன லிசாவை பார்த்துண்டி சும்மா சொல்லாதடி, அவள் எப்படி ஒன்று பாப்பா அப்படின்னோடனே நீங்கள் நடந்ததே சொல்கிறீங்க. ஒன்று நிலவும் அப்படி ஒயலை கை வச்சுட்டு இதுலாமா நடந்தது ஏட்டி ஒயன்னு சொல்லவே இல்லை பற்றியா. ஆமாம் நான் சொல்கிற நிலைமையில தானே இருந்தேன், லூஸ் மாதிரி பேசாத, நானே சோகத்தில் இருக்கேன், நீனும் இப்படி பண்ணிகிட்ருக்கா பற்றியா அப்படி சொல்லிட்டு சரி சரி ஒன்றும் இல்லடி வாடி அப்படி சொல்லிட்டு நீங்களாம் அப்படி உங்களை ஹக் பண்ணிக்கிறா. ஒன்று எனக்கு அவளை பார்க்கணும் போல் இருக்க தெரியுமா அப்படி சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கீங்க. நிலாவும் சரி விடு, எங்கள் அப்பாட்ட கேட்டு சொல்கிறேன், எங்கள் அப்பா அவளை பார்த்துருப்பாங்களே அப்படின்னு. நீங்களும் சரி அப்படி சொல்லிட்டு அப்படி காலேஜ் போயிடுறீங்க. இப்போ இப்படி காலேஜும் முடியுது, அப்படி ஈவினிங் தான். அப்படி வாரீங்க. அதே மாதிரி எல்லாம் அந்த சைடு போகிறா, நீங்களும் இந்த சைடு வாரீங்க. அதே முக்கு அதே மாதிரி ஒரு கார் வருது. வந்தோடனே நீங்களும் அப்படி பார்க்கிங்க, என்ன மறுபடியும் கடத்த போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிங்க. பார்த்தா அந்த கார் அப்படி போயிடுது. அப்படியே உங்கள் வீட்டுக்கிட்டே அப்படி போகிறீங்க. பார்த்தா இப்போ ஒரு கார் வருது. அந்த கார் அப்படி ஓப்பன் ஆகி உள்ளே லிசா தான் இருக்கா. உங்களுக்கு லிசாவை பார்த்தோன்னே அப்படி ஆனந்தமாக இருக்குது. லிசாவை பார்த்தோன்னே அப்படி ஸ்டேட்டாக அப்படி காருக்குள்ளே உட்காந்துக்கிறீங்க. லிசா ஏடி வெளியே தாண்டி வரப்போகிற, ஏன்டி காருக்குள்ளே வந்த, இங்கெல்லாம் வேண்டாம் வேறு எங்கிட்ட கூப்பிட்டு போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் அவங்க வீட்டுக்கு இங்கெல்லாம் வேண்டாம், எங்கள் அப்பா எதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க, நம்ம வேறு எங்கிட்ட போகலாம் அப்படின்னு. லிசாவும் சரி வண்டி எடுங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்கள வண்டி எடுத்துடுறாங்க. உடனே நீங்களும் இப்போ லிசாவை பார்க்கிங்க. நீ நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா ஏதாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆனால் அவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்த்துட்ருக்கா. நீங்கள் தான் அப்படி லிசா ஹக் பண்ணுறீங்க. லிசா உங்களை ஹக் பண்ணுறா. நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவ்வளோவா நல்லா இருக்கேன், நீ இப்போ பரவாயில்ல தானே, உனக்கு எல்லாம் சரியாயிட்டா அப்படின்னே. லிசாவும் ஆமாம் சரியாயிட்டேன் அப்படின்னு. சரி அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படி ஒரு இடத்துக்கு தான் போகிறீங்க. அப்படி டிரைவர் காரை ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்போ தான் ஒரு இடத்துக்கு அப்படி விடுறாங்க. பார்த்தா அது ஒரு பார்க் தான். அந்த பார்க்கில் ஒரு ஸ்டோன் பெஞ்சில் ரெண்டு பேரும் அப்படி உட்காந்துருக்கீங்க. ரெண்டு பேரும் நிறைய பேசுகிறீங்க. லிசாவும் சொல்கிறா அப்படி ஒன்று நான் சொல்லிட்டு இருக்கா, இப்போ தான் வாழ்க்கை, எங்கள் அம்மா தான் எல்லாம் அப்படியே கண்ணெலாம் கலங்குது அப்படி சொல்லும்போது உடனே நீங்களும் அப்படி சரி ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாமே. இப்போ லிசாவும் அப்படி உங்கள் கையை பிடிக்கிறா. பிடிச்சிட்டு இங்கே பாரு, நான் என் வாழ்க்கையில் யாரையும் இப்படி அப்படிலாம் கல்யாணம் பண்ணணும் அப்படி சொல்லிட்டுலாம் அப்படி நான் நினச்சது கிடையாது. ஆனால் எங்கள் அம்மா என்கிட்ட அடிக்கடி கேட்பாங்க. ஆனால் நான் அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லைம்மா அப்படி இப்படி சொல்லிடுவேன். ஆனால் நீ எப்படி எனக்கு சொல்ல தெரில, நீ கேட்கலாம், உங்கள் அம்மாட்ட அப்படி இருந்ததுனால தான் நம்மளை லவ் வந்துச்சா அப்படி இப்படின்னு சொல்லலாம் கேட்கலாம். ஆனால் அப்படிங்கிறத தாண்டி நீ வேறு, நீ கிட்ட இருந்தது எல்லாமே நான் இப்போ யோசித்து பார்த்தேன். உனக்கு ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நீங்கள் அம்மா மாதிரி என்னை பார்த்துப்ப அப்படி சொல்லிட்டு நான் எனக்கு தோணுது. ஐயோ எனக்கு வேறு இப்படி பேச வேறு வர மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு லிசா என்னென்னமோ சொல்லிகிட்ருக்கா. உங்களுக்கு சிரிப்பு தாகவில்லை அவள் பேசுகிறத பற்றி. ஒன்று சரி இப்போ என்ன முடிவாடி, இப்போ என்ன சொல்ல வர அப்படி சொல்லிட்டு நீங்களும் இப்படி சிரிச்சிட்டே கேட்குறீங்க. உடனே லிசாவை கை பிடிச்சி என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு கேட்குறா.
பார்ப்போம் கல்யாணம் தானே. என்னடி பார்ப்போங்கிற, நான் யார் தெரியல மாஃபியா கல்யாணம் பண்ணல போட்டு தெளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே நீங்களும் ஓகே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே ஸ்டார்ஸ், இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். சரியா, கமெண்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த சேனல் ஓப்பன் பண்ணுற இதை சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே ஸ்டார்ஸ், மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட். சரியா, அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் ஓகே ஸ்டார்ஸ், எல்லாரும் ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்த்தி. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன் என்ன, சரியா. அதனால் இந்த வீடியோக்கு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ, அதாவது இந்த ஒன் ஷாட்டை பற்றி மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், சரியா. ஓகே ஸ்டார்ஸ், பாய்.